ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பிகா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அடுப்பே இல்லாமல் சுத்தமாக அடுப்புக்கிட்டே எதுவுமே டிஷ்ஷஸ் கொண்டு போகாமல் சிம்பிளாக வந்து ஒரு கம்பு அவுல். இது வந்து கம்பில் பண்ணுற அவுல். ஸோ இந்த கம்பு அவுலை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சிம்பிளாக டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு தயிர் எடுத்துருக்கோம். தயிரை வந்து நல்லா நான் பீட் பண்ணி நல்லா திக்காக தயிர் வந்து பீட் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம கம்பு அவுல் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கம்பு அவுல் வந்து வாஷ் பண்ணி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இதுவாக இருக்கும். நம்ம டேரெக்டாகவும் போடலாம். அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நான் உடனே சாப்பிட போகிறேன்னா நீங்கள் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுற மெத்தடு தான் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ இந்த ஜாரில் வந்து இஞ்சி போட்டுக்கிறேன், காரத்துக்கு பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சமாக மாங்காய் சீசன் டைமில் கிடச்சா போடுங்க. இல்லைனா மாங்காய் இல்லைனா கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மோரில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது கூட நீங்கள் வெள்ளரிக்காய் வேணுனாலும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம்தான். இப்போ வந்து நான் இதில் மோர் ஊற்றிடுறேன் அரைக்கிறதுக்கு. நீங்கள் மோர் ஊற்றியே அரைங்க, அப்போ தான் நல்லா இதுவாக இருக்கும். இப்போ நான் நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டேன், பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் நல்லா மோர் ஊற்றி. இப்போ இதை வந்து நம்ம மோரில் கலந்துக்கலாம். நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி கம்பு வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக நல்லா உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கப்பில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோரை இதில் ஊற்றுனீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் இதில் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இது ஊறிடும். சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும். ஸோ கம்பு பிரேக்ஃபாஸ்ட், கம்பு அவுல் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம இப்போ செஞ்சிட்டோம். ஸோ வாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.